ஒரு முக்கிய செய்தியினை தற்போது பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் காணாமல் போவோரின் எண்ணிக்கை அதிர்ச்சி தரும் வகையில் உள்ளது. டெல்லி போலீசார் செய்வதறியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம், தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா, தற்போது நாட்டின் தலைநகரான டெல்லியில் இருந்து அதிர்ச்சி தகவல் டெல்லி போலீசாரிடமிருந்து கிடைத்த ஆவணங்களின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே அதிர வைக்கும் தகவல் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசின் தலைமையகம் இருப்பது டெல்லியில் தான். அதே போன்று டெல்லி அரசினுடைய தலைமையகமும் டெல்லி தான். இப்படிப்பட்ட இரண்டு முக்கிய அரசுகள் இருக்கின்ற தலைநகர் டெல்லியிலே கடந்த 2 வாரங்கள் அல்ல, ஜனவரி முதல் 2 வாரங்கள், ஜனவரி 1 முதல் ஜனவரி 15 வரை கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கொண்டால் 807 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 2 வாரங்களில் 807 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதிலே 509 பெண்கள் மற்றும் குழந்தைகள், 298 ஆண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதாவது இந்த நிலையில் பார்க்கும்போது தினமும் டெல்லியிலே 54 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பிடிஐ ஏஜென்சி டெல்லி போலீஸ் ஆவணங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். வெறும் 2 வாரங்களில் 15 நாட்களில் 807 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுவும் அதிலே 509 பெண்களும் பெண் குழந்தைகளும் என்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இது டெல்லியிலே நீங்கள் பார்த்தீர்கள், இந்த 500 அதாவது ஆண்டுதோறும் இது போன்று தொடர்ந்து டெல்லியிலே அந்த காணாமல் போவரின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதுதான் கடந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக. கடந்த ஆண்டு மட்டும் 2025 மொத்தமாக 24,508 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதிலே 60% பெண்கள். 24,508 பேர் கடந்த ஓராண்டில் மட்டும் காணாமல் போயிருக்க. இதில் 60% பெண்கள். இதிலே 15,426 பேர் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள், ட்ரேஸ் பண்ணிவிட்டார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்று வழக்கு பதிவு செய்து எங்கு இருக்கிற கண்டுபிடித்து விட்டார்கள் 15,426 பேரை. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் அன்சால்வ்டு அன்ட்ரேஸ்டாக இருப்பவர்கள் 9,087 பேர் கடந்த ஓராண்டில் மட்டும் என்ற தகவல் தான் தற்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று 2025 5,081 டீனேஜர்ஸ் காணாமல் போயிருக்கிறார்கள். அதாவது கடந்த ஆண்டிலே 24,508 பேரிலே டீனேஜர்ஸ் மட்டும் என்று பார்த்தால் 5,081 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதிலே 3,970 பேர் பெண்கள், இளம் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளிலும் டெல்லியிலே இந்த காணாமல் போவோரின் எண்ணிக்கை என்பது இன்று நேற்றல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக அதிக அளவில் இருந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லியில் மட்டும் 2,32,737 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதிலே 1,80,000 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக சென்றார்கள் என்பதையெல்லாம் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அதில் கண்டுபிடிக்க முடியாமல் இன்னும் தேடப்பட்டு கொண்டிருக்கும் முடியாத வழக்குகள் என்று பார்த்தால் 52,000 பேர் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் டெல்லி போலீஸ் ஆவணங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு காணாமல் போவோரின் எண்ணிக்கை என்பது டெல்லியிலே அதிக அளவு இருந்திருக்கிறது. இதற்கு காரணமாக கூறப்படுவது பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அடிப்படை காரணமாக கூறப்படுவது காதல், கடத்தல், அதே போன்று குடும்ப பிரச்சனைகள் போன்ற, அதே போன்று மனநிலை சரியில்லாதவர்கள் என்று சில கருத்துக்கள் அடல்ட் கேசஸ்லே கூறுகிறார்கள். ஆனால் இதிலே குழந்தைகளை விட அடல்ட்ஸ் என்ற 18 வயதுக்கு மேற்பட்டோர் தான் அதிக அளவு காணாமல் போயிருக்கார் என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அதுவும் இந்த மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த எண்ணிக்கை என்பது ஆண்டுதோறும் அதிகரித்து வருவது என்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், டெல்லியிலே என்ன நடக்கிறது என்ற தகவல் தற்போது அதிர்ச்சியின் உச்சமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மற்ற இடங்களை விட, மற்ற மாநிலங்களை விட டெல்லியிலே இது அதிகளவு இருப்பதாக தற்போது சமூக ஆர்வலர்கள், குழந்தை நல ஆர்வலர்கள் எல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. இருந்தாலும் அடிப்படையிலே காதல், கடத்தல் என்ற குடும்ப பிரச்சனை, இந்த 3ஐயே தான் கூறுகிறார்கள். இதிலே காணாமல் போன பலர் இறந்தும் போகிறார்கள். அவர்கள் எங்கே என்பது கண்டுபிடிக்க முடியாத சூழலும் காணப்படுகிறது என்பதுதான் பலரும் கூறுகிறார்கள். இந்த 2 வாரங்களில் ஜனவரி 1 முதல் 15ஆம் தேதிக்குள் 807 பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த 807 பேரில் 500க்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்பதுதான். 509 பேர் பெண்கள், குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2/3 பங்கு பெண்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார் என்பதால்
பெண்கள் பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை தற்போது அரசியல் ரீதியாக எடுத்து பேசுவதற்கு டெல்லி அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல். இதிலே பெண்களை கடத்துவது, டொமஸ்டிக் டிஸ்பியூட்ஸ் என்று அழைக்கின்ற குடும்ப பிரச்சனைகள், அதே போன்று பொருளாதார சூழ்நிலைகள், அதே போன்று வாழ்வியலுக்கு ஏற்ற முறைகள் இல்லை, எனவே எங்களால் வாழ முடியாதால் இங்கிருந்து ஓடி செல்வோம் என்ற வகையில் பல ஓடி செல்கிறார்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் கடத்தலும், குழந்தை கடத்தல் மற்றும் குடும்ப பிரச்சனை, காதல், இவை 3 தான் அதிகமாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஆனால் போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என கூறினாலும் இதுவரை அந்த எண்ணிக்கை என்பது அதிக அளவு குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவது என்பது உண்மையிலேயே டெல்லி போலீசாரை திணற வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து திணறி போயிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். அதே போன்று போலீசுடைய ஆவணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது 191 மைனர்கள், அதாவது 17 வயதுக்கு உட்பட்டோர் அந்த 2 வாரங்களில் மட்டும் ஜனவரி 1 முதல் 15 வரை காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த 191 சிறுவர்களிலே சிறார்களில் 146 பேர் பெண் குழந்தைகள் என்பதும் 45 ஆண் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று டீனேஜர்ஸ் அவர்களும் இதிலே மிகப்பெரிய அளவு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக அந்த 2 வாரத்திலே 169 டீனேஜர்ஸ் காணாமல் போயிருக்கிறார்கள். அதிலே 138 பேர் பெண்கள், 31 பேர் ஆண்கள். இந்த தகவல்கள் எல்லாமே அங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு போலீஸ் ஆவணங்களிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த 18 வயதுக்கு மேற்பட்டோர் காணாமல் போகிறார்கள் என்பதுதான் போலீசாரால் என்ன செய்வது, இதற்கு என்ன பிரச்சனை, எப்படி தீர்ப்பது என தெரியாமல் தற்போது திணறி கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவல். இது டெல்லியிலே அதுவும் தலைநகர் டெல்லியிலேயே இப்படி நடக்கிறது என்பது பெரும் ஒரு அவலமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது தற்போது தகவல் வெளியாகி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிறது. டெல்லி போலீஸ் ஆவணங்களில் கிடைத்த தகவல். இதை முதல் செய்தியாக தமிழ் ஊடகங்களில் நாம் தான் தற்போது முதல் செய்தியாக, பிரேக்கிங் செய்தியாக, எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி போலீஸ் தகவல்களில் உள்ள ஆவணங்களில் உள்ள தகவல்கள் வைத்து பார்க்கும்போது டெல்லியிலே காணாமல் போவரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன காரணங்கள் என்பது வரும் நாட்களிலே பெரும் விவாதமாக மாறும் என்பதே மாற்று கருத்தில்லை. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.